வணக்கம் மக்களே. நம்ம தமிழகத்தில் இப்போ புதுசாக 2 கட்சியிலையும் இல்லாமல் புதுசாக ஒரு கட்சியாக ஆட்சி அமைக்க போகிறது. அது முன்னாடி 2 வாரங்களாக தெரியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சியோட அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த நிர்வாகத்தை பொறுத்து நம்ம ஒரு வருஷமோ 2 வருஷமோ வந்து ஒரு வருஷத்துக்கு என்னை பொறுத்தவரைக்கு எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தப்பை பண்ணினாலும் எதுவுமே குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அவங்களுடைய புதுசாக வந்திருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே என்ன ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அப்படித்தான் புதுசாக தான் வராங்க. அப்போ அதோடைய நிர்வாகத்திறமை கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் எதையுமே வந்து நம்ம ஒரேடியாக அவங்கள வந்து எப்போவுமே குறை சொல்லிடக்கூடாது, முடியாது. ஏன்னா அவங்க வராங்க ஃபஸ்ட்டு. இப்போ எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு புது வேலைக்கு போகிறோம், புது ஜாப்புக்கு போகிறோம், ஒரு ஐடி கம்பெனிக்கு படிச்சுட்டு பசங்கள் போகிறாங்க. எல்லாருமே பார்த்தோம்னா அதை ஒரு புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகும். அப்போ போக போக அதை இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டுங்கிட்ட கேட்டு செஞ்சு வச்சு அப்போ தான் வரும். அப்போ இவங்க வந்து ஒரு 8 கோடி மக்களுடைய தலையெழுத்தை ஒரு புது கட்சி ஆளுமைக்கு வரப்போகுது. அப்போது அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும். எடுத்தோடனேயுமே எதுவுமே குறை சொல்லிடக்கூடாது. அவங்கள வந்து எப்போவுமே வந்து குறை சொல்லிடக்கூடாது. ஜஸ்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷம் அவங்க அந்த ஆட்சியில் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு சரி ரைட்டு இது தப்பாக நடந்திருக்கு, பட் அதை புரிதல் இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அந்த ஒரு வருஷம் அவங்கள கழித்து ஒரு 4 வருஷம் கழித்து ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். தப்பு செஞ்சுருப்பாங்க, தப்பை வந்து அதை திருத்திக்கிறவும் வாய்ப்பும் இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் மீதி ஒரு 4 வருஷத்தில் அவங்க தப்பு செஞ்சாலும் அதை குறை சொல்கிறதுக்கு அடுத்து விமர்சனங்களோ எப்பேற்பட்ட அதுவுமே வந்து விமர்சனமாக தான் வைக்கணுமே தவிர அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுகிறதோ செய்கிறதோ எதையுமே கூடாது. எப்போயுமே வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உச்சகட்டத்தை வந்து இப்போல்லாம் வந்து அந்த தொண்டர்களை வந்து ஒரு வேறு விதமாக வார்த்தை சொல்லி கூப்பிட்றாங்க. அதெல்லாம் தப்பு. ஆனால் விமர்சனம் வைக்கலாம். இப்படி பண்ணியிருந்தால் இந்த தப்பை வந்து நீங்கள் திருத்திக்கணும், இந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பு செஞ்சுருக்குங்க, இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஜனநாயகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி ஓட்டு போடாதவங்களும் சரி அவர் தான் முதலமைச்சர். யார்? தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் ஒவ்வொரு 234 தொகுதிக்கும் அவர் தான் முதலமைச்சராக வரப்பார். அப்போது அவரை வந்து ஒரு வருஷத்துக்கு செயல்பட விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுனாலுமே குறை சொல்கிறதுல ஒரு நியாயம் உண்டு. அப்படியே குறை சொல்கிறதுக்கும் அத்துமீறின குறைகள் வந்து குறை சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. குறை சொல்லுங்கள், நியாயமான முறையில் அவர் தப்புகளை எடுத்து சொல்லுங்கள். இதைத்தான் இது வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், விஜய் தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லா கட்சியினர்களுக்கும் சரி இப்படித்தான் இருக்கணுன்ட்டு என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். சரிங்களா? பொதுமக்கள்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பொதுமக்கள் இப்போ அவருக்கு ஓட்டு போடாதவங்களும் இருந்திருப்பாங்களா, அவங்கள்னாலுமே வந்து அவரை குறை சொல்கிறதுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்தால் என்னன்னு சொல்லலாம். இப்போ வந்து அவரை எதுவுமே குறை சொல்ல முடியாது. காரணம் புதுசாக வந்திருக்கிறாங்க. அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஒரு வருஷங்கள் ஆகும். அப்போ அவங்களுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும். அதனால் வந்து அவங்கள ஒரு வருஷத்துக்கு யாருமே வந்து குறை சொல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழக வெற்றிக்கழகம் திரு விஜய் அவர்களுக்கு, புதுசாக வர தமிழக முதலமைச்சருக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மக்களுக்கும் நன்றி, வணக்கம்.